கிழக்கு மாகாணத்துல கல்லோயால துவங்கின இந்த விளையாட்டு இப்ப தையட்டிக்கு வந்துட்டு. தமிழ் மக்களை பொறுத்தவரையில அவர்கள் இந்த இலங்கை தேசம் முழுவதும் வரலாற்று ரீதியாக இருந்த வாழ்விட மத அடையாளங்கள் முழுவதுமே இந்து மதம் சார்ந்த சைவ மதம் சார்ந்த அடையாளங்கள் தான் இருக்கு. இலங்கையில பௌத்தம் முதல் தமிழ் பௌத்தர்கள் தான் இருந்தார்கள். இடையிட்டு குடியேறிய இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் அதன் பிறகு இந்த பௌத்தத்தை அவர்கள் தங்களுடைய சிங்கள பௌத்தமாக மாற்றிக்கொண்டுச்சு. தமிழ் பௌத்தர்கள் தான் இங்க பௌத்தத்தை பின்பற்றி இருந்தார்கள். தமிழ் அரசர்கள் தான் அந்த பௌத்த மதத்தை இங்கு ஏற்றுக்கொண்டார். சிங்கள மக்கள் இன்றைக்கு முற்றுமுழுதான் அப்புறம் மகாவம்சத்திலேயே இப்படித்தான் வரலாறு இருக்கு. அப்படி இருக்கேக்க அப்படியான ஒரு வரலாறை வச்சுக்கொண்டு கூட அவங்க இது சிங்கள பௌத்தம் என்று கங்கணம் கட்டுறாங்க. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்து சைவ ஆலயங்களுக்கு அருகாமையில கொண்டு போய் இந்த விகாரைகளை கட்டி காலப்போக்கில் அந்த விகாரைகளை பெருப்பிச்சு அந்த எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த இந்து ஆலயங்கள் இந்த வரலாற்றை இல்லாமல் பண்றது. இப்ப நடக்கிற போர் தமிழர் தாயகத்தில வரலாற்று ஆதாரங்களை அழிக்கிற ஒரு போர் தான் நடந்து கொண்டு. பாரிய மக்கள் எதிர்ப்பு போராட்டங்கள் இதுக்கு கட்டாயம் முன்னெடுக்க. அப்படி ஒரு போராட்டம் நடக்குமா இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு பாரிய திரட்டுடைய நீதித்துறைய தமிழ் மக்கள் எள்ளளவும் உள்நாட்டு நீதித்துறையை நம்ப தயாரா இருக்கு. தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனையில பெரிய எழுச்சி ஒன்று ஏற்படுமா இருந்தால் நிச்சயமா நாங்கள் எங்களோட அரசியல் தீர்வை உடனடியாக பெற்றுக்கொள்ளாட்டியும் இந்த சின்ன சின்ன எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை காணக்கூடியதா இருக்கு. இந்த நாட்டில் எவ்வளவு தூரம் இந்த இன பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சு புரியோடி போய் இருக்குன்னு சொன்னால் அது நீதித்துறை எதுவுமே சுயாதீனமாக இயங்கில்லை. அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம். அன்பானவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுகளத்தோடு எங்களோட வளமை போலவே பல ஆண்டுகளாக இணைந்திருக்கின்ற சபா கோதாஸ் அவர்கள். இவர் முன்னாள் வடக்கு மாகாண சபையின் உறுப்பினராகவும் அது மட்டுமல்ல ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அரசியல் ஆய்வாளராகவும் இன்னும் பல பொது பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றவராகவும் இருக்கின்ற திரு சபா கோதாஸ் அவர்களோடு இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் சபா. வணக்கம் தேவாண்ணா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு முறை நாங்கள் வளமையான உங்களுடைய தரவுகளோடு நாங்கள் அரசியல் ஆய்வுக்களத்துக்குள் நுழைவோம். தற்போது ஸ்ரீலங்காவில் குறிப்பாக தமிழர் தாயக பகுதியில் இந்த தையிட்டி விவகாரத்தில் தையிட்டி விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற காணி பகுதிகள் அது சார்ந்த சுற்றையல் பகுதிகளை அளவீடு செய்வது என்று சொல்லி திடீரென கடந்த வாரம் மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் அழைத்து அந்த உரிமையாளர்களுடன் கதைத்து 17ஆம் தேதி 4ஆம் மாதம் அளவீடு செய்வதாக அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருந்தார். அதே நேரம் இந்த அளவீடு சுபீகரிப்பதற்கு ஆனது அல்ல, பிரச்சனையை தீர்ப்பதற்கானது என்று அவர் அதில் தெரிவித்திருந்ததாகவும் அந்த காணி உரிமையாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்று அந்த அளவீட்டுக்கு அவர்கள் வந்தபோது அங்கு அளவீடு நடைபெறவில்லை. விகாரையினுடைய விகாராதிபதி தான் அளவீடு செய்ய விடமாட்டேன் என்று பலாலி போலீஸ் நிலையத்தில் தடை மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார், முறைப்பாடு ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதே நேரம் இந்த கடந்த வாரங்களாக தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தின் மீது சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பாரிய ஊழல் இந்த நிலக்கரி இறக்குமதி விவகாரத்தில் இடம்பெற்றது. அந்த ஊழலுடன் சம்பந்தப்பட்ட அதுக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சரும் அந்த அமைச்சினுடைய செயலாளரும் இன்று பதவி விலகி இருக்கிறார்கள். அதாவது ஒரு சுயாதீன விசாரணை ஒன்றை ஏற்படுத்துவதற்காக பதவி விலகியதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் வருகிற 24ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிற
சட்டசபை தேர்தல் தொடர்பாகவும் எங்கள் தமிழர் தாயக பகுதியில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு தரப்புகள் தொடர்பான உரையாடல்களை மேற்கொண்டு கொண்டு வருவதை பரவலாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக மக்கள் மீது வரிகள் மற்றும் ஏனைய வரி அறவீடுகள் போன்றவற்றை மேற்கொள்வது தொடர்பாகவும் இதனால் பொருட்களினுடைய விலைகள் நாளாந்தம் அதிகரித்து சென்று கொண்டிருப்பதையும் அது வாழ்க்கை சுமைக்கு, அதாவது சாதாரண மக்களுடைய வாழ்க்கைக்கு பெரும் சுமையாக மாறியிருப்பதையும் மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் பேசப்படுகிற ஒரு விடயமாகவும் இப்பொழுது மாறியிருக்கிறது. விவகாரத்தை பொறுத்தவரையிலே என்ன, மக்கள் வாழ்ந்த இடத்தை அபகரித்து வைத்துக் கொண்டு அடாவடித்தனமாக கதை பேசுகின்ற புத்த விகாரையின் பீடாதிபதிக்கு அவ்வளவு ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டை யார் கொடுத்தார்? தற்போதைய அரசாங்கத்தின் சார்ந்த பிரதிநிதிகள் அல்லது அரச அதிகாரிகள் எல்லோருமே ஒரு பொய் பேசுவதை தான் நாங்கள் காணக்கூடியதாக. அதாவது இந்த விடயத்தை அவர்கள் நேர்பட பேச முடியாதவர்களாகவும் அவர்கள் காலத்தை கடத்துவதற்கு பொய்யான உரையாடல்களை மேற்கொள்பவர்களாக தான் இருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி ஒரு தடவை யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்த போது அதில் மக்கள் பிரதிநிதிகள் அவரிடம் கோரிக்கை வைத்தார்கள், இந்த விகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது, இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டபோது அவரை காப்பாற்றும் முகமாக அன்றைய தினம் ஆளுநர் அவர்கள் அதற்கு பதிலளித்தமையும், அதே நேரம் இடையில் பூண்டு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பதில் வழங்கியதாலும் ஜனாதிபதி அந்த இடத்தில் இருந்து தப்பித்து போயிருந்தார். அதே நேரம் அதுக்கு பிறகு ஆளுநர் அவர்கள், வடக்கு மாகாண சபை ஆளுநர் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு ஒரு தடவை அறிவிக்கிற போது தாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்றீட்டு காணியை வழங்குவதற்கு அவர்கள் ஒத்து செஞ்சிருக்கிறார்கள், ஆகவே விரைவில் நாங்கள் அவர்களுக்கு மாற்று காணியை வழங்க இருக்கிறோம் என்ற ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். அதுக்கு பிற்பாடு அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண ஜனாதிபதி விருப்பம் கண்டிருக்கிறார், ஆகவே இது தொடர்பாக கொழும்பில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது என்று சொல்லி அந்த கொழும்பு பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு ஊடகங்களில் நாங்கள் அறிக்கையை காணக்கூடியதாக இருந்தது. அதாவது பௌத்த பீடங்கள், அதாவது இந்த விகாராதிபதியை நியமித்த பீடங்கள் ஒருபோதும் தாங்கள் அந்த காணியை விடப்போவதில்லை, அது விகாரைக்கு சொந்தமான காணி என்று அடம் பிடித்ததாக செய்திகள் வந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதன் பிற்பாடு இந்த அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் இதற்கு பிறகு தற்போது இருக்கிற யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரை அழைத்து அவர் தலைமையில் விடயம் தொடர்பாக ஆராய்வதற்கு ஒரு குழு ஒன்று போட்டு ஆராய்ந்து கொஞ்ச காலத்தில் அந்த நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருந்தார். அதன் பிறகு தற்போது இந்த அரசாங்கத்துக்கு எதிரான இந்த ஊழல் விவகாரங்கள் பெரிய அளவுக்கு பூதாகாரமாக மாறிய பிறகு மக்கள் மத்தியில் அரசாங்கம் பற்றி பிழையான விமர்சனங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற நேரத்துல திடீரென இந்த விகார காணியை நாங்கள் கையெழுத்தி விகார காணியை மக்கள்கிட்ட கையளிக்க போறோம் என்ற ஒரு கோதாவில அந்த மக்களை அழைச்சு யாழ் மாவட்ட செயலகத்துல கதைச்சு 17ஆம் தேதி அளக்குறதுன்னு சொல்லி முடிவெடுத்து அறிவிச்சு விட்டார். ஆனால் இன்றைக்கு அவர் ஒளிஞ்சிட்டார், அமைச்சர் ஒளிஞ்சிட்டார். அங்க விகாராதிபதி போய் பலாலி போலீஸ் ஸ்டேஷன்ல முறைப்பாடு போடுறார், அது அளக்க விட மாட்டோம். இத்த வரைக்கும் அளக்க விட மாட்டேன் என்று சொல்ற விகாராதிபதியிட்ட விகார காணி தொடர்பான எந்த பத்திரமும் ஆதாரமும் இல்லை. ஆனால் அந்த பிரச்சனை தங்களோட காணி பறிபோயிட்டு போராடி கொண்டிருக்கிற அத்தனை மக்களிடமும் உரிய ஆவணங்களோட அவர்கள் இருக்கிறார். ஆகவே இது ஒரு திட்டமிட்ட சதி. ஆகவே பொய்களை சொல்லி தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுகிற விவகாரமாகத்தான் இருக்கு. மீண்டும் மே 15ஆம் தேதி இந்த அளவீடு செய்வதாக இப்பொழுது சொல்லப்பட்டது. அது எவ்வளவு தூரம் நடக்கும் நடக்காது என்பது பற்றி அதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த விகாராதிபதியினுடைய ஆதிக்கம் என்பது இது உண்மையில இது அரசாங்கம் இந்த விடயத்துல கையாளாகத்தனத்துலதான் இருக்குது. அதே நேரம் அதிகாரிகள் தங்களோட கதிரைக்காக அரசாங்கம் சொல்ற அமைச்சர் சொல்ற பொய்களை மக்கள் மத்தியில
நாடகமாக அரங்கேற்றி அரசாங்க அதிபர் சொல்ற இந்த காணிகள் எப்போவே விடுபட்டுட்டது, மக்களுக்கு முன்னால சொல்ற இது உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த காணிகள் விடுபட்டுட்டது. ஆனால் விடுபட்டதுக்கான வர்த்தமானி வரையில் எப்படியான ஒரு ஏமாற்றி நடக்கிறது என்பதை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறார்கள் உணர்ந்து கொள்ளும். இப்படியான பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு தூரம் வஞ்சிக்கப்பட்டு மனநோகடிக்கப்பட்டு பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்பதை இந்த அதிகாரிகளும் அரசாங்கமும் அரசாங்கத்தினுடைய அமைச்சரும் அது சார்ந்த விகாராதிபதிகளும் செய்கிற பொய்யான நாடகங்களை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு தூரம் அராஜகம் செய்கின்ற இந்த புத்த விகாராதிபதியையும் மூட சேர்ந்த அரசாங்கத்தின் பங்கும் முழுமையாக இருக்கின்றது. அரசாங்கத்தால் அது நிச்சயமாக முடியும். ஆனால் அதை அவர்கள் செயற்படுத்த பின் நிற்கின்றார்கள் என்று சொன்னால் தங்களுக்கான வாக்கு வாங்கி இந்த புத்த பாதிரிகளால் பின்னோக்கி சென்று விடுங்குமோ என்ற ஒரு பயப்பாடும் இருக்கும். ஆனால் இது போன்று இப்பொழுது சிங்கள பகுதியில் நாங்கள் ஒரு தமிழர்கள் ஒரு ஆலயத்தை அங்கே நிறுவிவிட்டு இது போன்று பல ஏக்கர் கணக்கான காணிகளை நாங்கள் பிடிப்பதற்கு அங்கு சாத்தியக்கூறு இருக்கா? அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கா இந்த அரசாங்கத்தின்? அப்படியான தேவைப்பாடு தமிழ் மக்களுக்கு தேவை இல்லாத ஒரு விடயம். ஏனென்னு சொன்னால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில அவர்கள் இந்த இலங்கை தேசம் முழுவதும் வரலாற்று ரீதியாக இருந்த வாழ்விட மத அடையாளங்கள் முழுவதுமே இந்து மதம் சார்ந்த சைவ மதம் சார்ந்த அடையாளங்கள் தான் இருக்கு. அதுக்கு பெரிய ஆதாரம் பஞ்ச ஈச்சரங்கள். பஞ்ச ஈச்சரங்கள் என்றது இந்த இலங்கையினுடைய 5 மூலையிலையும் இருக்கு. ஆகவே இந்த இலங்கை ஒரு சிவபூமி. இன்றைக்கு திருமூலர் வாழ்ந்தது 6000 ஆண்டுகளுக்கு முன்னர். 6000 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் திருமூலர் இயற்றிய திருமந்திரம் என்கிற அந்த பொக்கிஷம் கிடைக்க பெற்றதாக சொல்லப்படுது வரலாறு. அந்த திருமூலர் திருமந்திரத்துல தெளிவா சொல்லி இருக்கிறார், இலங்கை ஒரு சிவபூமி. அப்ப சிவபூமி என்று சொல்லப்படுகிற அந்த மண்ணில எங்களை பொறுத்தவரையில இன்னைக்கு கதிர்காமம் எல்லாம் சைவத்தினுடைய அடையாளம், மிகப்பெரிய அடையாளம். சிவன் ஒளி பாதம், சிவனுடைய பாதம் பட்ட மலை அது. இந்த மலை இலங்கையில் இருக்கிற பெரிய மலையகத்துல இருக்கிற அந்த மலையில சிவன் பாதம் பட்ட மலை. அதே போல திருக்கேதீஸ்வரம், திருப்புவனேஸ்வரம், முன்னேஸ்வரம், தாந்தோன்றீஸ்வரங்கள் எல்லாமே சைவத்தினுடைய மிகப்பெரும் அடையாளங்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய போராட்டம் கூட, அதாவது ஆயுத போராட்டத்தை மிக நேர்த்தியாக வழிநடத்தி சென்ற தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட சொன்ன விடயம் கூட, நாங்கள் சிங்கள மக்களினுடைய நிலங்களையோ அல்லது சிங்கள மக்களுடைய உரிமைகளையோ அல்லது சிங்கள மக்களினுடைய அபிலாஷைகளையோ நாங்கள் பறிப்பதற்கு போராட்டம் நடத்தவில்லை. எங்கள் தமிழ் மக்களினுடைய உரிமைகளையும் அவருடைய அதாவது இருப்பையும் அவருடைய சுயநிர்ணய உரிமையை நீங்கள் பறிக்காதீர்கள், நீங்கள் அதை வழங்குங்கள் என்றுதான் அவர் போராட்ட கோரிக்கையை முன்வைத்தாரே ஒழிய இவர்களைப் போல அடாவடித்தனமாக நிலம் பிடித்து விகாரை கட்டவோ அல்லது நிலம் பிடித்து இந்து கோயில் கட்டவோ அல்லது நிலம் பிடித்து சர்ச் கட்டவோ அல்லது நிலம் பிடித்து பள்ளிவாசல் கட்டவோ யாருமே முயற்சிக்கவில்லை. அவை அப்படியான முயற்சிகள் யாருமே செய்யவில்லை. அவை இது ஒரு ஜனநாயகம் என்ற கூர்வையில நடக்கிற ஒரு மிக மோசமான ஒரு சர்வாதிகாரம். இது ஒரு எதிர்ச்சாதிகார போக்கில தான் இவர்கள் தாங்கள் ஜனநாயக சோசலிச குடியரசு என்று பேர் பலகையை வச்சு கொண்டு செய்கிற ஒரு அராஜகம் தான் இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் உண்மையில தேர்தல் காலங்கள்ல மக்களுக்கு சொல்ற ஒன்றை ஆட்சிக்கு கதிரைக்கு வந்த பிறகு இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறது இல்லை. பௌத்த பீடங்களின் பீடாதிகளும் கால்கள்ல விழுந்து கும்பிடுறது, அவர்கள் சொல்றது செய்யறது, அவர்கள் செய்கிற செயற்பாடுகளை இவர்கள் எல்லாம் மௌனிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த விகாராதிபதி நீங்க குறிப்பிட்டது போல அவர் ஒரு சர்வாதிகார போக்குல நடந்து கொள்வது. இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு குடிமகன் எந்த எவிடன்ஸும் இல்லாமல் ஆதாரமும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு முறைப்பாடு போட்டு தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே இந்த விகாராதிபதி எந்த ஆதாரமும் இல்லாமல் அந்த அளவிட நீங்க செய்ய இயலாதுன்னு சொல்லி அவர் தடுத்து நிறுத்துறாரு. சொந்த மக்களின் காணியில கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் தடுக்க வேணும், ஏன் அளக்க வேணும்னு சொல்லணும்?
ஏன் அளக்க வேணும்? அவன்கிட்ட காணி அவன் எடுத்துக் கொள்ளுவான் தானே. அவன்கிட்ட பத்திரம் இருக்கையுள்ள உறுதிகள் ஆவணங்கள் இருக்கிற போது அவனவன் எடுத்துக்கொள்வான். நீங்களே அதை தடுத்து வச்சு கொண்டு அளக்க வேணும், கெசட் பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இதே ஒரு அடக்குமுறை தானே. ஆகவே இதுதான் நடக்குது. ஆகவே ஒரு காலமும் தமிழ் மக்கள் இப்படியான சட்டத்துக்கு விரோதமான செயற்பாட்டை எந்த காலத்திலும் செய்ய மாட்டினம், செய்ய போவதும் இல்லை. நீங்கள் கூறியது போலவே உண்மையிலேயே இந்த காணிகளை இவர்கள் விட்டு சென்றால் அவர்களுக்கு தெரியும் தங்களுடைய காணியின் எல்லை எவ்வளவு, இந்த பகுதி என்பது தெரியும். அது உண்மையான விடயம். இதில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விடயத்தை இவர்கள் கொண்டு வர பார்க்கின்றார்கள். அது மட்டுமல்லாமலுக்கு காலப்போக்கில் கூறப்போகின்ற விடயம் இளையோர் உண்மையிலே கொந்தளிப்பார்கள், கொந்தளித்துக் கொண்டு நிற்கின்றார்கள். சில காணொலி பதிவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இளையோர் கொந்தளித்ததை பின் என்ன சொல்ல போகின்றார்கள்? விகாரபதியால் ஏற்படுத்தப்பட்ட இந்த வன்முறையை மாற்றி தமிழர்கள் வன்முறையாளர்கள் என்ற ஒரு கருத்தை கொண்டு வருவதற்கான இது களமாக அமைக்கப்படுகிறது. நீங்க சொல்வது போல சித்தரிப்புகளும் தென்னிலங்கையில் செய்ய மாட்டார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்பொழுது இங்கு நடப்பதற்கு எதிர்மாறான சித்தரிப்புகளும் ஊடகங்கள்ல செய்திகளை மாற்றி மக்களுக்கு அங்கால தென்னிலங்கையில சிங்கள மக்களுக்கு பரப்புரை செய்யறதுன்னு தான் நடந்து கொண்டிருக்கு. அது இன்றைக்கும் மட்டுமில்ல, கடந்த காலத்திலேயும் அதான் நடந்து கொண்டிருக்கு. ஆக இந்த விடயத்தில அதாவது அவரோட பிரதானமான இலக்கு அது ஜம்பகோளப்பட்டினன்னு தான் சொல்லினோம். அவை காங்கேசன் போக ஜம்பகோளப்பட்டினம் தான் சிங்கள பேர்ல தான் நாங்க போட்டு வச்சிருக்கணும். அப்ப அதுல போட்டு அவங்க என்னன்னு சொன்னா அது கேந்திர ஸ்தானம். அது வடக்கில ஒரு மிக முக்கியமான துறைமுக கேந்திர ஸ்தானம். அப்ப அதை அவ இதன் மூலமாக அவ இப்ப சொல்லி நம்ம அந்த விகாரைக்கு சொந்தமான 20 ஏக்கர் இருக்கு. முதல் சொன்னது 6 ஏக்கர், இப்ப 20 ஏக்கர். அப்ப இப்படியே பிடிச்சு கொண்டு போய் அதுல காலப்போக்கில விகாரையோட ஜாயின் பண்ணி பெரிய ஒரு சிங்கள குடியேற்றங்கள் அல்லது பௌத்தமயப்படுத்தப்பட்ட பெரிய பெரிய கட்டடங்களை அமைச்சு அதை ஒரு பௌத்த சிங்கள மயப்படுத்துற இலக்கு தானே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. அதை வச்சுக்கொண்டுதான் நகர்த்த போறாங்க. அப்படி அந்த கேந்திர ஸ்தானங்களை பௌத்த சிங்கள மயப்படுத்திட்டால் எதிர்காலத்துல தமிழர்கள் அல்லது ஏனைய சிங்களம் தவிர்ந்த ஏனைய இனங்களினுடைய பொருளாதார மற்றும் அவர்களுடைய பலமான கட்டமைப்புகளை அதுல மேலோங்க விடாமல் தடுக்கலாம் என்றான நம்ம நோக்கம். அது இதோ நீண்டகால ப்ராஜெக்ட், நீண்டகால திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுது. இதற்கு இவர்கள் செய்கிற சட்டவிரோத நடவடிக்கைகள் தான் இங்கே அரங்கேற்றப்பட்டு கொண்டது. உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்க போகுமா இருந்தால் நீதித்துறை தனித்துவமாக செயலாற்றப்படுகின்றது. நீதித்துறைக்கும் அரசு அதில் தலையிடாது என்று சொல்லுகின்ற பல விடயங்களை அரசு தரப்பிலே பாராளுமன்றத்திலே பேசப்பட்டதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இலங்கையில் நடைபெற்ற இந்த நிதி மோசடிகள், ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர் நிதி மோசடி துவக்கம் அனைத்தும் நாங்கள் இதிலும் தலையிடவில்லை, சட்டம் அங்கே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று சொல்ல கூறப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சட்டம் என்பது யாழில் இந்த கைதிட்டியின் விகாரை விடயத்தில் எங்கே சென்றது? தமிழ் மக்களை பொறுத்தவரையில இதெல்லாம் சலிச்சு புளிச்சு அழைச்சு போச்சு. ஏனென்றால் இது இன்றைக்கு நேற்று உருவான புது விஷயம் இல்லையே. தமிழ் மக்கள் இந்த தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில இந்த 76 வருஷமா கிழக்கு மாகாணத்துல கல்லோயால துவங்கின இந்த விளையாட்டு இப்ப தையத்தில் வந்துட்டு. அப்ப இவ்வளவுக்குள்ளேயும் நடந்த சம்பவங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் நடந்துட்டு. அப்ப இந்த சம்பவங்களுக்குள்ள எந்த இடத்திலையும் நீதிமன்றம் எங்களுக்கு சரியான நீதியை கொடுக்கல. நீதியை கொடுத்திருந்தால் இந்த நாட்டில இப்படி ஒரு பிரச்சனை புரியோடி போய் இருக்காது. இந்த நாட்டில் எவ்வளவு தூரம் இந்த இனப்பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சு புரியோடி போய் இருக்குன்னு சொன்னால் அது நீதித்துறை எதுவுமே சுயாதீனமாக இயங்கில்லை. நீதித்துறை மாத்திரமல்ல, இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை துறைகளும் பேச்சளவில் சுயாதீனமாக இயங்குகின்றன என்று பேசப்படும். ஆனால் எல்லா துறைகளும் அதாவது அரசியல் தலையீடுகளின் அடிப்படையில் தான் செயற்படும். அதுக்கு நல்ல உதாரணம் இப்ப இருக்கிற அரசு அதிகாரிகள் கூட இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களின் சொல்லின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறோம். கடந்த கால ஆட்சியாளர்கள், மோசடியாளர்கள், ஊழல் செய்திருக்கிறோம், அவர்கள் எல்லாம் அரசியல் தலையீட்டின் அடிப்படையில் செய்திருக்கணும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த தரப்பும் அதைத்தான் செய்யுது. அதான் நடக்குது. இல்லையென்றா ஏன் இப்படி ஒரு பெரிய ஊழல் திடீரென நடந்திருக்க வேணும்? ஆகவே இது சும்மா வெற்று கோஷங்களை ஒழிய எல்லாம் சுயாதீனமாகத்தான் இயங்கும்,
ஊழல் இல்லாத நாடு நாங்கள் கட்டியெழுப்புவோம் அப்படி என்று சொல்றதெல்லாம் கவர்ச்சிகரமான வார்த்தைகளால மக்களை கவர்ந்து அந்த ஆட்சி கதிரையை சூடேற்றுறது. அந்த ஆட்சி கதிரை சூடேறின பிறகு கடந்த கால ஆட்சியாளர்களை போலதான். ஏன்னு சொன்னால் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இது புது விஷயம் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ ஜனாதிபதிகள், எத்தனையோ ஆட்சி மாற்றங்களை நாங்கள் பார்த்துட்டோம். எல்லோருமே வருகிற போது கதைக்கிறதுக்கு மாறாகத்தான் தமிழ் மக்களை அடக்கி ஆண்டிருக்கிறோம். அதே நேரம் இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் அப்படித்தான் எல்லாரும் ஆண்டிருக்கிறோம். ஆனபடியால இதுல எந்த விமர்சனமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீதித்துறையை தமிழ் மக்கள் எள்ளளவும் உள்நாட்டு நீதித்துறையை நம்ப தயாரா இருக்கு. இப்பொழுதும் நீங்கள் ஒரு வரலாற்று ஆசிரியராக இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உண்மையிலேயே நாங்கள் பார்க்க போனால் இந்த தமிழினத்தின் நிலப்பரப்புகளை ஆக்கிரமிப்பு செய்து புத்த விகாரைகள், 100க்கும் மேற்பட்ட புத்த விகாரைகள் பல இடங்களிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புத்த விகாரைகள் ஆரம்பத்தில் அமைக்கப்படும் போது தமிழர்களாகிய நாங்கள் அதை நேர்பட செயற்படுத்தாமல் விட்டு விட்டோமா, அல்லது அடக்குமுறைக்கு உள்ளே இந்த புத்த விகாரைகள் கொண்டு வரப்பட்டதா? இது ஒரு வரலாற்று விஷயம். அதாவது உண்மையில இந்த இலங்கையில பௌத்தம் முதல் தமிழ் பௌத்தர்கள் தான் இருந்தார்கள். தமிழர்கள் தான் பௌத்தத்தை பின்பற்றினார்கள். ஆகவே இது இடையிட்டு குடியேறிய இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் பிறகு தமிழர்களை பார்த்து கள்ளத்தோணிகள் என்று சொல்லி தமிழர்களை பார்த்து கையாண்டித்தனமாக பேச ஆரம்பித்தார். அதன் பிறகு இந்த பௌத்தத்தை அவர்கள் தங்களுடைய சிங்கள பௌத்தமாக மாற்றிக்கொண்டுச்சினர். இன்றைக்கு இலங்கை வரலாற்றில அனுராதபுர கால ராசதானி இருந்தபோது, இலங்கையின் முதலாவது ராசதானி என்று சொல்லப்படுற வரலாற்று ரீதியாக அனுராதபுர ராசதானியினுடைய தீச மன்னன் தீசன் என்கிற ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருக்கிற போது அவனுடைய தந்தை மூத்த சிவன் ஆட்சியின் பிறகு தீசன் ஆட்சிக்கு வந்தோம். தீசன் ஆட்சியின் போதுதான் இந்தியாவில அசோக சக்கரவர்த்தி தன்னுடைய மகள் மகிந்த தேரர் பிக்குனி சங்கமிட்டை 2 பேரையும் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி, ஸ்ரீலங்கா மாத்திரமல்ல பல நாடுகளுக்கு அனுப்பி இருந்தவர் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பித்தான் இங்கே அந்த பௌத்த போதனைகளை கொண்டு வந்தோம். அந்த பௌத்த போதனைகள் கொண்டு வருகின்ற இங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் தீசன். அவனுக்கு பிறகு அதாவது சாம்ராட் அசோகன் ஒரு சிறப்பு பட்டத்தை அனுப்பினான், தேவநம்பியன்னு சொன்னா அது இந்த விளக்கம் அவங்க சொல்றாங்க, கடவுளுக்கு விருப்பமானவன் சொல்லி, அதாவது தங்களுடைய புத்திர பெருமானுக்கு விருப்பமானவன். அதனால அவனுக்கு பிறகு தேவநம்பிய தீசன் என்ற பேர் மாறிச்சு. அதைத்தான் இவங்க பேர்ந்து தேவநம்பிய திஸ்ஸ இன்றைக்கு திஸ்ஸ விகாரையன் இந்த தையத்தி விகாரைக்கு போட்டிருக்கிறோம். அதே பேரின் அடிப்படையில தான் அதை போட்டு வச்சிருக்கு. ஆகவே இந்த வகையில தான் இந்த வரலாறு இவங்க பிறகு மாத்தினதை ஒழிய இதெல்லாம் ஆரம்பத்துல தமிழ் பௌத்தர்கள் தான் இங்க பௌத்தத்தை பின்பற்றி இருந்தார்கள். தமிழ் அரசர்கள் தான் அந்த பௌத்த மதத்தை இங்கே ஏற்றுக்கொண்டார்கள். அதுலயும் குறிப்பாக தேவநம்பிய தீசனுக்கு அந்த காலத்துல அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான் அந்த மதத்தை மாற்றி பிக்குணிகளாக பிறகு மாறிக்கொண்டிருந்தனர். பெண்கள் பிக்குணிகளாகவும் ஆண்கள் பிக்குகளாகவும். இப்படித்தான் இங்க பௌத்த மதம் வந்ததை ஒழிய இது நாங்கள் சொல்லும் முதல் மகாவம்சம் கூட இவங்க சிங்கள மக்கள் இன்றைக்கு முற்றுமுழுதான் நம்புற மகாவம்சத்திலேயே இப்படித்தான் வரலாறு இருக்கு. அப்படி இருக்கேக்க அப்படியான ஒரு வரலாறை வச்சு கொண்டு கூட அவங்க இது சிங்கள பௌத்தம் என்று கங்கணம் கட்டுறாங்க. அதாவது சிங்கள பௌத்தம் என்று சொல்லி அடையாளப்படுத்தி அதை தங்களுக்குள்ள மாற்றி வரலாற தங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொள்ளுவோம்ன்றதுதான் அவை இந்த ஏற்பாடா இருக்கு. அவை அதன் அடிப்படையில தான் இப்ப டார்கெட் பண்ணி நம்ம என்னன்னு சொன்னால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்து சைவ ஆலயங்களுக்கு அருகாமையில கொண்டு போய் இந்த விகாரைகளை கட்டி காலப்போக்கில் அந்த விகாரைகளை பெருப்பிச்சு அந்த எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த இந்து ஆலயங்கள் இந்த வரலாற்றை இல்லாமல் பண்றது. அது இதுல வெற்றி கண்டிருக்குன்னா கதிர்காமத்துக்கு இப்ப போனீங்கன்னா வேல் இங்கே ஒரு சின்ன ஒரு ரூம்ல இருக்குது. ஆனால் அதுக்கு பக்கத்துக்கு விகாரைகள் வானளாவ வளர்ந்துட்டு. அத மாதிரித்தான் சிவனொளி பாதம், ஸ்ரீபாதமலை. இன்றைக்கு ஸ்ரீபாதமலைன்னு சொல்லி அவைகள் பேர் மாத்தி. ஆகவே மேல சிவனொளி சிவனுடைய பாதம் கட்ட மேலே அது எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முதல் வரலாறு அதுக்கு இருக்கு, நீண்ட வரலாறு இருக்கு. அவை இப்படியான விஷயங்களின் அடிப்படையில தான்
இந்த மதமாற்று திரிவுபடுத்தல் இருக்கையுடைய உண்மையாக இதில் பௌத்தர்கள், தமிழ் பௌத்தர்கள் தான் ஆரம்பத்தில் இருந்தார். இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல கந்தரோடையில இருக்கிற சமாதிகள் எல்லாம் தமிழ் பௌத்தர்களுடைய சமாதிகள். இன்றைக்கு அவர்களை ஆரம்பத்திலே அது பிகாரி என்ற பேர்ல தான் பிடிச்சவர். இன்றைக்கு அதை அமர்த்தி சுத்தி அடைச்சு தங்கட கட்டுப்பாடுகளை வச்சிருக்கு. அது உண்மையிலே அது தமிழ் பௌத்தர்களுடைய சமாதிகள் தான் அங்கு அப்படி அமைக்கப்பட்டது. இதற்கான வரலாறுகள் கூட தமிழ் பிராமி கல்வெட்டுகள்ல இருக்கு, போதிய அளவு இருக்கு. அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் இவங்க மெல்ல என்ன செய்யறாங்கன்றா இப்ப இல்லாமல் பண்ணி அதாவது தாங்களே அதுக்கான ஆதாரங்களை போட்டு அது இப்படின்னு சொல்லி வரலாறு எழுதுறாங்க மாத்தி. இதான் நடக்கு. அதுக்குத்தான் இந்த தொல்லியல் திணைக்களமும் பௌத்த சாசன அமைச்சும் வந்து இத கச்சிதமா இப்ப செய்யுது. இப்ப நடக்கிற போர் வந்து தமிழர் தாயகத்துல இதுதான் நடக்கு. அதாவது வரலாற்று ஆதாரங்களை அழிக்கிற ஒரு போர் தான் நடந்து கொண்டு. இது ஒரு பாரிய இன அழிப்பு. இதை நினைச்சு பார்க்க முடியாது. இதன் ஒரு வடிவம் தான் இந்த தையட்டி விகாரையினுடைய அமைப்பும் அதன் எதிர்கால விரிவாக்கவும் அப்படித்தான் அமையும். நிறைவாக இப்பொழுது இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்காக அங்கே இது பற்றிய விவரணங்களை உலக நாடுகளுக்கோ ஐக்கிய நாடுகளுக்கோ எடுத்துரைப்பதற்கான என்ன செயற்பாடுகள் நடைபெறுவதாக நீங்கள் அறியக்கூடியதாக? இந்த STS தொலைக்காட்சியில நான் சொல்லக்கூடியது ஒன்று, இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த உரிய அமைப்புகளுக்கு இது தொடர்பான விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கு ஏற்ற பிரஷர் அழுத்தங்கள் கொடுக்க வேணும். ஆனால் அதை விட பாரிய மக்கள் எதிர்ப்பு போராட்டங்கள் இதுக்கு கட்டாயம் முன்னெடுக்க இன்றைய சூழல்ல வந்து உண்மையில வந்து ஒரு பாரிய மக்கள் எதிர்ப்பு போராட்டங்கள் இங்கு இருக்குமா இருந்தால் ஒரு சர்வதேசத்தினுடைய கடன் நெருக்கடி அரசாங்கத்துக்கு வரும். அது ஏற்படுத்தக்கூடிய லீடர்ஷிப் தலைமைத்துவம் தாயகத்திலே இல்லை, புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு அவல நிலைமையா நிலைமையாக மாறி இருக்கு. என்னன்னு சொன்னால் தாயகத்திலையும் அதை செய்யக்கூடிய சரியான தலைமைத்துவம் இல்லை, டயஸ்போராவிலையும் இல்லை. இதான் நீங்க இருக்கு. உண்மையில அது ஒரு மாற்றம் வரும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்த திச விகார பிரச்சனை தொடர்பாக எல்லாரும் ஒற்றுமைப்பட்டு ஒரு 5000-10,000 மக்கள் போராடுவாங்கள் என்று சொன்னால் உலகம் சர்வதேசம் இன்றைக்கு எல்லா நாடுகளுக்கும் அடுத்த நிமிஷமே இன்ஃபர்மேஷன் போகக்கூடிய அளவுக்கு நெட்வொர்க் வளர்ந்துச்சு. அதாவது ஆன்லைன்ல எங்கெங்க என்னென்ன நடக்கின்றதை பார்க்கக்கூடிய ஒரு விரிவாக்கம் வந்திருக்கு. அப்படியான ஒரு போராட்டம் இன்றைக்கு நாங்கள் என்னவோ தொழில்நுட்பம் வளராத காலத்திலே 10,000 பேர் போராடினாங்க. இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற காலத்தில எங்கட போராட்டத்தின் வீச்ச பலத்தை காட்ட முடியாத ஒரு நிலைமைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய பின்னடைவு. உண்மையில வந்து அப்படி ஒரு போராட்டம் நடக்குமாயிருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு பாரிய திரட்டொண்டை ஏற்படுத்தலாம். ஏனென்றால் இப்ப இருக்கிற அரசாங்கம் ஒரு தடுப்பொறியான நிலைமையில தான் இருக்கு. வெளியில அவர்கள் கணக்கை கழிச்சு கொண்டிருந்தாலும் அவர்கள் IMF கிட்ட வலு இதை மாட்டுப்பட்டு பெரிய அளவு கடன் சுமையை IMF கிட்ட வாங்கி கொண்டிருக்கணும். அதை விட எல்லா நாடுகளையும் சமாளிக்கிற போர்வையில எல்லா நாடுகளிலும் ஏதோ ஒரு வகையில மாட்டுப்பட்டு போயிருக்கு. இந்த ஜியோபொலிட்டிக்ஸ் பூகோள நலன் சார்ந்த நாடுகள்கிட்ட இதை மாட்டுப்பட்டு போயிருக்கு. ஆக இப்படியான சூழல்ல வந்து ஒரு பாரிய அழுத்தத்தை இந்த அரசாங்கத்துக்கு இந்த தமிழ் மக்கள் சார்ந்து முடிவை காணக்கூடிய அது அரசியல் ரீதியாக நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவை காணக்கூடியதா இருக்கும். கட்டாயம் அரசியல் ரீதியாக நாங்கள் பிரச்சனைக்கு முடிவு காண வேணும். இல்லை என்று சொன்னா இந்த பிரச்சனைக்கு முடிவை பெற்றுக்கொள்ள இயலாது. நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் அல்லது காவல்துறைக்கு போய் அல்லது வெளிநாட்டு பிரதிநிதியத்தை முறையிட்டு இந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண இயலாது. இந்த பிரச்சனை அரசியல் ரீதியா தீர்க்கப்படும். நீதிமன்றத்துக்கு போறது எல்லாம் வந்து இந்த பிரச்சனை கிடப்பில இருந்து கொண்டே இருக்கும். அது என்றைக்கு ஒரு நாளைக்கு வேறு வடிவத்துக்கு மாறும். அல்லது நீதிபதிகள் மாறைக்குள்ள அல்லது ஆட்சியாளர்கள் மாறைக்கு எங்களுக்கு இன்னும் பாதுகாமா போகும். அப்படியான ஆபத்துகள் தான் அங்கே இருக்கு. இன்றைக்கு எங்கள்கிட்ட தமிழர் தாயகத்தில் இருக்கிற நிறைய சிங்கள ஆட்சியாளர்கள் இந்த தொல்லியல் திணைக்களம், வனவள திணைக்களம், பௌத்த சாசன அமைச்சு இவையால மேற்கொள்ளப்படுற அத்துமுறல் இல்லாம நீதிமன்றங்கள்ல போய் வழக்காக அப்படியே எறிகி போயிருக்கு. இதால இன்றைக்கு குறும்பூர் மலைக்கு இந்துக்கள் இல்லாத நிலவரம் இருக்கு. முழுக்க அவங்களே பௌத்த சின்னங்கள் அதுகள் எல்லாத்தையுமே விரிவாக்கமா கட்டி கொண்டிருக்கிறாங்க.
அதே மாதிரி செம்மலை நீராவி அடியிலையும் அதான் நடந்து கொண்டிருக்கு. அதே போல இப்ப வெடுக்குநாரிலையும் அதைத்தான் செய்ய போறாங்க. அப்ப இப்படியான பிரச்சனைகள் அதிகரிச்சு கொண்டு போறதுக்கு எங்கட பக்கத்துல இப்ப இருக்கிற சரியான பலவீனம், சரியான தலைமத்துவம் இல்லை. அந்த தலைமத்துவம் மக்களை திரட்சியான ஒரு போராட்டத்துக்கு களமிறக்குமா இருந்தால்தான் இப்படியான பிரச்சனைகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி அரசியல் ரீதியான தீர்வுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார். பல விதமான விடயங்களை நாங்கள் முன்னெடுத்தாலும் கூட உண்மையிலேயே மக்கள் திரள வேண்டும். பாராளுமன்ற தமிழ் அரசியல்வாதிகள் இதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்ற ஒரு பக்கத்தையும் நாங்கள் பார்த்துக்கொண்டு இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தில் நாங்கள் முக்கியமாக பேசப்பட்ட விடயம் தமிழ் இனத்துக்கு ஒரு தேவையான விடயம். அந்த வகையிலே இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தில் இருந்த சபாகுதாஸ் அவர்கள் இவர் வடக்கு மாநிலத்தின் முன்னாள் மன்ற உறுப்பினரும் அது மட்டுமல்ல வரலாற்று ஆசிரியராகவும் அதோடு அரசியலாளராகவும் இன்னும் பல பொது பணிகளில் செயலாற்றி வருகின்றனர். நன்றி சபா அவர்களை இந்த இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைந்து கொண்டு. நன்றி தேவாண்ணா. நல்ல உறவுகளே, அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.